ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு கேஸோ ஓவனோ தேவையில்லைங்க. ப்ரெட்டும் ஓரியோ பிஸ்கெட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக இந்த கேக் செஞ்சிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது கேக் செய்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரெட் ஸ்லைஸும் ஒரு ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பிஸ்கெட்டை க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அது கூடவே நான் மில்கி பாரும் ஒரு ஜெம்ஸ் பேக்கெட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஆப்ஷனல் தான், அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நான் எல்லா பிஸ்கெட்டையும் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பிஸ்கெட்டை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த க்ரீமை தான் நம்ம ப்ரெட் மேலே க்ரீமாக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ஓரமாக வச்சிடலாங்க. அடுத்தது நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஓரியோ பிஸ்கெட்டோட க்ரீமை கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணி நல்லா க்ரீமாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமாக ஆகும். இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதே போல் நான் எல்லா ப்ரெட்டோட ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல் லேயரில் நான் 4 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஓரியோ பிஸ்கெட் க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம அடுத்தடுத்த லேயரையும் பண்ணிக்கலாங்க. பிரெட் ஸ்லைஸ் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் அப்ளை பண்ணுங்க. அதுக்கும் மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் ஸ்லைஸை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக நம்ம நிறைய க்ரீம் போட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். இந்த கேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ப்ரெட் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக கோட் பண்ணிட்டேன். இப்போது ஓரியோ பிஸ்கெட்டோட க்ரீமை பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ சிம்பிளாக இந்த கேக் மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம பண்ணுறதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க.
இதுக்கும் மேலே நான் மில்கி பார் சாக்லேட்டை கொஞ்சமாக திருகி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு மேலே ஜெம்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான பிரெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரெட் கேக்கை கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ப்ரெட்டையும் ஓரியோ பிஸ்கெட்டையும் வச்சு 10 நிமிஷத்தில் நம்ம பிரெட் கேக் செஞ்சிட்டோம். இந்த பிரெட் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.